இன்னைக்கு நமக்கு சமையலுக்கு வெள்ளை முள்ளங்கியும் கேரட்டும் போட்டு சாம்பார் பண்ண போகிறோம். புடலங்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ புடலங்காய் சீவி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வெஜிடபிள் கட்டரில் வச்சு இப்படி சீவிக்கலாம். சீவும் போது தூள் இந்த மாதிரி விழும். கத்தியில் கட் பண்ணுறதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? ஆமாம், நிச்சயமாக ஃபாஸ்ட்டாகவும் ஆகிடும், சீக்கிரம் ஆகிடும் இந்த மாதிரி நம்ம இது பண்ணுறதுனால. இப்போ புடலங்காய் அந்த கட்டரில் சீவி இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக வச்சுருக்கோம். மெலிசாக நல்லா இருக்குது பாருங்கள். இதோட இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்து, பொரியலுக்கு தேவையான உப்பை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன் இப்போவே உப்பு சேர்க்குறோம்? உப்பு சேர்த்து அதை நல்லா பிசைஞ்ச மாதிரி பண்ணிவிட்டு அதை வடிகட்டுற மாதிரி வடிகட்டிட்டுன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். அந்த தண்ணி நம்ம உடம்புல சேர்றது அவ்வளவு நல்லதில்லை, அதனால தான். சரி, இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா உப்போடு சேர்ந்து பிசைஞ்சு நம்ம கொஞ்சம் சரிவாக வச்சிட்டோம்னா அந்த இதில் வந்து தண்ணி பூரா வெளியில் வந்துடும். இதில் இருக்க தண்ணி பூரா. அதுக்கப்புறம் நம்ம பொரியலாக தாளிக்கலாம். இது கொஞ்சம் ஒரு உப்பு போடும்போது நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போயிடும். ரொம்ப வேணும். அதில் மறுபடியும் நம்ம பருப்பு தேங்காய் வேற சேர்ப்போம்ல, அப்போ உப்பு கம்மியாயிடும். சப்போஸ் தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இப்போ இது பசஞ்சிட்டோம். நம்ம ஓரமாக வைக்க போகிறோம் தண்ணி வடிகிறதுக்காக. இப்போ தண்ணி பூரா நேராக அங்கே போகுது பாருங்க. இதில் இருக்க தண்ணியெல்லாம் பாருங்க. இப்போ இந்த உப்பு சேர்த்த புடலங்காயை உங்களுக்கு சிங்க்குக்கு பக்கத்தில் வைக்கிற சௌரியம் இருந்ததுன்னா ஒரு பக்கம் மேடு வச்சு இப்படி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி பூரா சிங்க்கில் போயிடும் தானாகவே. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காயை மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வருது பாருங்க, தண்ணி சிங்க்குக்கு வருது பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் ஆனால் எல்லா தண்ணியும் வடிஞ்சிடும். இப்போ நம்ம சாம்பாருக்கு 3/4 கப்பு பருப்பு துவரம் பருப்பு வேக போட்டு வச்சுருக்கோம். ரவுண்டாக வெள்ளை முள்ளங்கி நறுக்கி வச்சுருக்கோம். அதோட கேரட்டும் நறுக்கி வச்சுருக்கோம். இந்த அளவு புளி, ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை எடுத்து தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 2 டம்ளர் இருக்குமா? 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கு சாம்பாருக்கான வெங்காயம் இதில் நறுக்கி வச்சுருக்கோம். பொரியலுக்கும் அது இல்லையா? இது பொரியல். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பாதி பாதியாக ஒன்று பொரியலுக்கும் பாதி சாம்பாருக்கும் நறுக்கி வச்சுருக்கோம். நம்ம சாம்பாருக்கு தாளிச்சுக்கலாம். முதல்ல எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெயில் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கீங்களா? ஆமாம். அதே அளவுக்கு வெந்தயம், ஒரு வரமிளகாய் போட்டுட்டு அடுப்பு நிறுத்திடலாம். அந்த சூட்லேயே அது வந்து தாளிச்சு. இப்போ அதோட வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்க்குறோம். நம்ம சேர்த்து நல்லா வதக்கலாம். அந்த சூட்லேயே வெங்காயம் நல்லா வதங்கிடும் இல்லையா? வதங்கிடும். வேக வச்ச பருப்பில் நம்ம தாளித்த சாமானை அதில் சேர்க்குறோம். நம்ம கடுகு, வெந்தயம், வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய் எல்லாமே அதில் தாளித்து சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியில் மிளகாத்தூள், சாம்பார் மிளகாத்தூள் அதில் சேர்க்குறோம். அதோட 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கீங்களா? ஆமாம். உப்பையும் நம்ம சேர்க்குறோம். உப்பு தேவையான அளவு. சில பேர் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த புளியில் மிளகாத்தூள், உப்பு 3 நம்ம சேர்த்துருக்கோம். கரைச்ச புளியில் இதை
ஆன் பண்ணிப்போம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அந்த பருப்பு தாளித்து வச்சுருக்கோம்ல அதோட இதையும் நம்ம ஆட் பண்ணுவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்கும் போது தான் பருப்பு நம்ம காய் போட போகிறோம். அந்த பச்சை புளி வாசனை கொஞ்சம் போனோன்னா நம்ம காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிக்குது. இப்போ முள்ளங்கியும் கேரட்டும் நம்ம சாம்பார் காய்கறி வச்சுருக்கோம்ல அதை நல்லா கழுவி அதோடு சேர்த்து இப்போ சாம்பார் நல்லா கொதிக்கும் போது காய் சேர்த்துருக்கோம்ல நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சா போதும் அந்த காய் வேகிற வரைக்கும். இப்போ நல்லா கொதி வந்துட்டு அந்த காய் போட்டு நல்லா கொதி வந்துடுது. இப்போ தட்டை போட்டு மூடிட்டு தீயை கொஞ்சம் குறைச்சிக்கணும். சிம்மில் வச்சிடலாமா? சிம்மில் வச்சிடலாம். கொஞ்சம் ஓப்பனாக இருக்கலாம்ல? ஆமாம். புடலங்காய் உப்பு போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல அது தண்ணி பூரா வடிஞ்சிருக்குது. இப்போ அதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்குவோம். இன்னும் கூட அதுலேருந்து தண்ணி வருது நிறைய. சில புடலங்காயில் நிறைய தண்ணி இருக்கும். நிறைய தண்ணி இருக்கும். இஞ்சி புடலங்காயில் நிறைய தண்ணி இருக்கும். அது போக புழிஞ்சு இப்போ நம்ம எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம தாளிக்க போகிறோம். இதை எவ்வளோ எடுத்தது இப்போ எவ்வளோ கம்மியாயிடுச்சுல்ல? ஆமாம். சொல்லுங்க. இப்போ புடலங்காய் பொரியலுக்கு அந்த உப்பில் போட்டு வச்சுருந்தோம்ல அதை வந்து பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ அதுக்கு தாளிக்க போகிறோம். முதல்ல கடுகு, கடுகு வெடிக்கும்போது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, அடிச்சுட்டு இப்போ வெங்காயம் சேர்க்குறோம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இருக்குது. நம்ம உப்பு போட்டு எடுத்து வச்சோம்னா அந்த புடலங்காய் இப்போ அதை போல சேர்க்கணும். சேர்த்து நல்லா கிளறிட்டு தட்டு போட்டு மூடி அதை வேக விட்டுடலாம். வெங்காயத்தோடு புடலங்காய் எல்லாமே சேர்த்துட்டோம்ல. லைட்டாக கொஞ்சம் தண்ணி இதில் தெளித்து ஒரு தட்டை போட்டு மூடிட்டா அது வேகும். கொஞ்சமாக அதில் தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளித்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ சாம்பாரில் நம்ம போட்டிருந்த வெள்ளை முள்ளங்கியும் கேரட்டும் நல்லா வெந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா நல்லா சாம்பார் ரெடியாக இருக்குது. இப்போ நமக்கு இதில் கருவேப்பிலையை போட்டு இறக்கிட வேண்டியது நம்ம. அடுப்பு நிறுத்திடலாமா? நிறுத்திடலாம். நிறுத்திட்டு கருவேப்பிலை போடுறோம் நம்ம சாம்பாருக்கு. போட்டுட்டு நிறுத்திட்டோம்னா அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் வெந்துடும் அந்த காய். அவ்வளோதான், நமக்கு சாம்பார் ரெடி. மூடி வச்சுருவோமா? ஓகே. இப்போ
புடலங்காய் பொரியல் நல்லா வெந்து ரெடி ஆகிருக்குது நமக்கு. இது ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுச்சுல்ல? ஆமாம், புடலங்காய் சீக்கிரம் வெந்துடுவோங்க நமக்கு. வெந்துட்டுது. இப்போ கடைசியில் இறக்க போகிறதுக்கு முன்னே நம்ம தேங்காயும் கருவேப்பிலையும் இதோட சேர்த்து இறக்கணும். இப்போ கருவேப்பிலை, தேங்காய், துருவன தேங்காய், ரெண்டு சேர்த்து இப்போ அடுப்பை நிறுத்திக்கலாம் நம்ம. அவ்வளோதான் ரெடியா? ஆமாம், சிம்பிளான 4 பேருக்கு தேவையான சமையல். புடலங்காய் பொரியல், முள்ளங்கியும் கேரட்டும் போட்டு ஒரு சாம்பார் ரெடி ஆகிட்டு.